Hi guys, this is Ramkumar from Hejex Technology. You gotta step out of the darkness if you want to see the light. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா CSS. CSS அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா cascading style sheet ன்னு சொல்லுவோம். Cascading style sheet. ஸோ இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட HTML ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து எப்படி இருக்கணும், ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது வந்து எப்படி டிசைனாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னதுன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் வந்து இட் டினோட்ஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் த வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், இந்த இடத்துல என்ன பேக்ரவுண்ட் கலர் வரணும், இல்லை இந்த டெக்ஸ்ட் கலர் என்ன மாதிரி வரணும் அப்படின்ட்டுலாம் டினோட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா CSSோட வேலை. ஸோ இந்த CSS வந்து மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் CSSல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் CSSன்னு சொல்லுவோம். இன்லைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேக் கூடயே நான் என்ன பண்ணிடுவேன்னா கொடுத்துருவேன், இன்லைன் CSS. அடுத்து வந்து இன்டர்னல் CSS, அடுத்து எக்ஸ்டர்னல் CSS. ஸோ இன்லைன் CSS அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த H1 டேக் கூடயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை வச்சு நான் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் எழுதிக்கிறேன். இது வந்து இன்லைன் CSS. இன்டர்னல் CSS அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து ஹெட்டுக்குள்ளேயோ இல்லை வந்து பாடிக்குள்ளேயோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டைலுங்கிற டேகை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே வந்து கோடிங்ஸ் எல்லாமே எழுத போகிறேன். எக்ஸ்டர்னல்னால் இதுக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை வந்து style.cssன்னு எக்ஸாம்பிளுக்கு சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோட HTML ஃபைலில் லிங்க் மட்டும் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் CSS. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்லைன் CSSக்கும் இன்டர்னல் CSSக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்லைன் CSSனால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு H1 டேக். H1 டேக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை கொடுத்துறேன். ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு வெறும் கலர்னு கொடுக்குறேன். கலர் காலன் ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துட்றேன். ஸ்கை ப்ளூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சும்மா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். வெல்கம் டு சென்னை /H1. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபால்ட் கலர் வந்து நம்மளுக்கு எது டிஸ்பிளே ஆகும்னா பிளாக் கலர் தான் வரும். பட் நான் இங்கே வந்து கலர்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கலர் வந்து ஸ்கை ப்ளூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த டெக்ஸ்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் எனக்கு என்னவா மாறும்னா ஸ்கை ப்ளூவில் மாறும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் கலர் மட்டும் எனக்கு என்னவா வந்திருக்குன்னா ப்ளூ கலரில் வந்திருக்கு, ஸ்கை ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, பேக்ரவுண்ட் கலர். எனக்கு வந்து பின்னாடி இருக்கிற ஒயிட் கலருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு கலர் வேணும் அப்படின்னா நான் வந்து பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துருவேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ ப்ளூன்னு வச்சுக்கோ. ப்ளூனா எனக்கு என்ன ஆகும்னா ப்ளூ கலரில் வந்து டிஸ்பிளே ஆகும் பேக்ரவுண்ட் கலர். ஸோ டிஃப்ரென்ஸ் கலர்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் மட்டும்தான், ஃபாண்ட்டோட கலர் மட்டும்தான் மாறும். இதே பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் சேர்ந்து மாறும்னா என்னோட பேக்ரவுண்டும் சேர்ந்து மாறும். இதுதான் இன்லைன் CSSன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் CSS பார்க்கலாம். இன்டர்னல் CSSக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, ஸ்டைலுங்கிற டேகை தான் கொடுப்பேன். இந்த இடத்துல ஸ்டைல் டேக்குள்ள நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா H1 டேக். ஸோ H1 டேக்குக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது நான் வந்து பேக்ரவுண்ட் கலரை மாற்ற போகிறேன். அதனால் நான் H1 டேக்கை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். H1 டேக்குள்ள நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் வந்து சேம் ரெட்டுன்னு கொடுத்துடலாம். ஸோ ரெட்டுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, அதோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் ரெட் கலரில் மாறிடும். ஸ்டைல் டேக்கை க்ளோஸ் பண்ணு. ஸோ எனக்கு என்னாச்சு, ஸ்டைல் டேக் மட்டும் பேக்ரவுண்ட் கலராக மாறிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் சினாரியோ. ஓகே, இப்போது எனக்கு என்ன டவுட்னா, இந்த இடத்துல இன்னொரு H1 டேக்கும் இருக்கும். H1 டேக்கில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, வெல்கம் டு ஊட்டின்னு கொடுத்துருக்கேன். /H1. ஸோ எனக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, 2 H1 டேக்குமே மாறிடுது. அந்த அதர்ஹேண்ட் எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த வெல்கம் டு சென்னை மட்டும்தான் மாறணும், ஊட்டி அப்படிங்கிறது மாறக்கூடாது. அப்படின்னா நான் என்ன கொடுக்கலான்னா, ஒன்று ஐடி நேம் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஐடி நேம் வச்சு பார்த்துடலாம். ஸோ ஐடி நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, சும்மா டெமோன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல H1க்கு
இருக்கிற இடத்துல ஹேஷ் டெமோன்னு போடணும். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஐடி கொடுத்தோன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹேஷுங்கிற சிம்பிளை மீன் பண்ணி தான் ஐடியை வந்து டினோட் பண்ண முடியும். அதனால் நான் ஹேஷ்ன்னு மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஆகும்னா வெல்கம் டு சென்னையோட கலர் மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் என்னவா வந்திருக்கு, ரெட் கலரில் வந்திருக்கு. இப்போது இந்த H1 வேலை செய்யலை, ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன் என்னோட ஐடி எங்கே டெமோன் இருக்கோ அதோட பேக்ரவுண்ட் கலர் தான் என்னவாக இருக்கணும், ரெட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த வெல்கம் டு சென்னைங்கிற இந்த பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு ரெட் கலரில் மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் H1 டேகை எடுத்து விட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துருவோம், அதுக்கும் சேம் அவுட்புட் தான். ஆனால் இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேராகிராஃபை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன், வெல்கம் டு சென்னைன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஐடி வந்து நான் என்ன கொடுத்துட்றேன்னா டெமோன்னு கொடுத்துட்றேன். ஸோ சேம் ஐடி தான் நான் வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னோட அந்த பேராகிராஃபும் இன்க்ளூட் ஆகி என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டாக தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வெறும் H1 இல்லை பேராகிராஃபோ மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்காக H1 டேகை மட்டும் கொடுப்பேன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இங்கே. ஸோ ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம். நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ் நேமும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் வந்து நான் என்ன கொடுத்துறேன்னா 1ன்னு கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் நேம் 1னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டாட் சிம்பிள். டாட் வந்து எதை மீன் பண்ணும், கிளாஸை தான் மீன் பண்ணும். டாட் 1ல் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ. ஸோ எனக்கு என்னாச்சு, ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளாஸ் 1. ஸோ இந்த இடத்துல டாட்டும் வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா கால் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இன்லைன் இன்டர்னல் CSS. ஸோ ஒரு பேசிக் தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரு, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுறது, ஸோ டெக்ஸ்ட் கலரு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, அது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ கைஸ்.